Hi viewers, welcome to our channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இருக்கோ அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் சிஜிஎல்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இப்போ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மே 21 ஜூன் 22 வரைக்கும் டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் ரெசிப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 22 நைட் 11 வரைக்கும் இருக்குது. இதே ஃபீ பேமெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 23 நைட் 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 29 ஜூன்லேருந்து 1 ஜூலை வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் நடக்கும். டயர் 1, டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 ஷெட்யூலாக வைப்பாங்க. டயர் 1 எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளே நடக்கும். டயர் 2 பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குமே கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போது என்னென்ன போஸ்டிங் இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பே லெவல் 8 வந்து பார்க்க போகிறோம். அதில் அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் சென்ட்ரல் கேடரில் இருக்குது. இது வந்து குரூப் பி பேஸ்டு. இதோட சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 47,600லேருந்து 1,51,100 வரைக்கும் இருக்கும். அதே போஸ்டிங் தான், ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட் இல்லை வேறு ஆஃபீஸில் வரும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க எலிஜிபிள். ஏன்னா வேறு ஆஃபீஸில் இப்போ கவர்மெண்ட் செக்டர்ஸில் எடுத்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆஃபீஸ் இருக்குது இல்லையா? அதில் எல்லா ஆஃபீஸ்லேயுமே வந்து அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க, அக்கௌண்ட் இருக்கும், ஆடிட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே லெவல் 7. இது வந்து 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் சேலரி. இதில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி தான். இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா சில இதுக்கு 20லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில போஸ்டிங்ஸ்க்கு 18லேருந்து 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட்டும் மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட், இன்ஸ்பெக்டர். இந்த இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். அப்புறம் இன்ஸ்பெக்டர்லேயே வந்துட்டு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லலாம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ், அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 6. இதோட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும். இதுவுமே வந்து குரூப் பி பேஸ்டு தான். இதில் என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட், ரிசர்ச் அசிஸ்டண்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட், செக்ஷன் ஹெட், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது இதுலேயுமே. இதுவும் வந்து குரூப் பியோடது தான். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 இயர்ஸ் வரைக்குமே இருக்குது. அந்தந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட் மாறும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 5. இதோட சேலரி டீட்டெயில்ஸ் 29,200ல் இருந்து 92,300 வரைக்கும் இருக்குது. இதில் என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டர், அக்கௌண்டண்ட், ஜூனியர் அக்கௌண்டண்ட், இது 3 தான். ஆனால் அதுவுமே வந்து வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் வரும். இது வந்து குரூப் சியோடது. இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பே லெவல் 4.
இதோட சேலரி டீட்டெயில்ஸ் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்குது. போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் அசிஸ்டண்ட், சார்ட்டிங் அசிஸ்டண்ட், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், டாக்ஸ் அசிஸ்டண்ட், சப் இன்ஸ்பெக்டர். இதுவுமே குரூப் சி தான். எல்லா போஸ்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் தான் எலிஜிபிள் ஏஜ் லிமிட்டு. நெக்ஸ்ட் அந்த வேக்கன்சிஸ், ரிசர்வேஷன், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதுக்கெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், எவ்வளோ இது வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி, சிட்டிசன்ஷிப் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எ கேண்டிடேட் மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இல்லை நேபாள்லேருந்து பூட்டான்லேருந்து இருக்கணும், இல்லை பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா கென்யா, உகந்தா, யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் டான்சானியா, ஜாம்பியா, மலாவி, ஜைரா, எத்தியோப்பியா அண்ட் வியட்நாம். ஓகேவா? இந்த கண்ட்ரீஸ்லலாம் அவங்க பார்ன் ஆகிருக்கலாம், அங்கே வளர்ந்துருக்கலாம், ஆனால் இப்போ வந்து இந்தியாவில் செட்டில் ஆகிருந்தா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ஒரு சில வேக்கன்சிக்கு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பிஆர்ஓன்னு சொல்கிறாங்க. அங்கே ஏதாவது அவங்க ரிப்போர்ட் பண்ணணும், இல்லை அங்கே ஏதாவது வேக்கன்சிஸ் இருந்து அவங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ் தான் அதுக்கு எடுப்பாங்க, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்களா, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருந்தாங்க இல்லையா? இப்போ 18லேருந்து 27 இயர்ஸ்னா அவங்க 1999லேருந்து 2008க்குள்ளே பார்ன் ஆயிருக்கணும். 20 to 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996லேருந்து 2006க்குள்ளே பார்ன் ஆயிருக்கணும். 18 to 30 இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1996லேருந்து சாரி 1996லேருந்து 2008 வரைக்கும், அதாவது 18 to 30னா 96லேருந்து 2008க்குள்ளே அவங்க பார்ன் ஆகிருந்திருக்கணும். இதே ஒன்று இதுக்கு 18 to 32 வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கு பார்த்தீங்கன்னா 94லேருந்து 2008க்குள்ளே அவங்க பார்ன் ஆகிருக்கணும். கேட்டகரிஸ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் கொடுப்பாங்க, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுப்பாங்க, பிடபிள்யூபிடியாக இருந்தால் 10 இயர்ஸ் கொடுப்பாங்க. அந்த பிடபிள்யூபிடியிலே ஓபிசி இருந்தால் அவங்களுக்கு 13 இயர்ஸ், அதிலே எஸ்சி எஸ்டி இருந்தால் 15 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், அதுலேயே அவங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து 8 இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எலிஜிபிள், அது வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இதே அதில் எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா அவங்க 45 வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இதே விடோஸ், டைவர்ஸ் பண்ணவங்க, இல்லை ரீமேரிட் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை அதில் எஸ்சி எஸ்டி இருந்தால் அவங்க 40 இயர்ஸ் வரைக்குமே எலிஜிபிள். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மெயினாக என்னென்ன இருக்கும் நான் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்து 132 பேஜஸ் இருக்குது. நான் இந்த பிடிஎஃப்பையும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசின்னா அவங்க ப்ராப்பராக அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போதே வந்து அதில் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே தனித்தனியாக அவங்க என்ன வந்து படிச்சிருக்கணும், என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், அதில் என்ன கேட்டகரி. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னால்
மேக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். மேக்ஸ் படிச்சிருந்தா அதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேப்பர் தனியாக படிச்சிருந்துருக்கணும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் அதில் மேக்ஸ் பேப்பர் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நான் அதை வந்து டீட்டெயிலாக சொல்லலை, நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நான் அதை வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை, இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ssc.gov.in சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம போய் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்னு கேட்கும். அதில் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். டேட் ஆஃப் பர்த், நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், மேரீட், அன்மேரீட், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இந்த மாதிரி தான் கேட்கும். அது முடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களோட வெப்சைட்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணால் போயிட்டு எப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கூட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு போனால் போதும். ஒவ்வொரு டைம் அப்ளை பண்ண வேண்டியங்கிறது இல்லை. அதே மாதிரி இதில் வந்து ஃபோட்டோ அண்ட் சைன் வந்து வேணும். அது வந்து ரீசெண்டாக இருக்க ஃபோட்டோஸ் தான் வேணும். ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ கான்டாக்ட் கரெக்டாக இருக்கணும். அந்த ஃபோட்டோவில் மாஸ்க் போட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபீஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருப்பீஸ் தான் வரும். ஒரு அப்ளிகேஷனுக்கு 100 ருப்பீஸ் தான். அதுவும் நீங்கள் உமன் கேண்டிடேட் இல்லை எஸ்சி, எஸ்டி இல்லை பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆமாங்க, இந்த உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இதில் ஃப்ரீ கிடையாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான், அவங்க தான் இது பண்ணுறாங்க. ஸோ உமன்ஸ்க்கு கிடையாது, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு கிடையாது, டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கிடையாது. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 100 ருப்பீஸ் தான். அந்த ஃபீஸுமே வந்து நீங்கள் யூபிஐ, நெட் பேங்கிங், கார்ட் பே இது மாதிரி இது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபீஸ் லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜூன் 23 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நைட் 11 வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரீஜியன் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் ரீஜியன் அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. கர்நாடகா, கேரளா இதெல்லாம் வந்து ஒரு ரீஜியனில் வரும். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜியனில் வரும். சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானான்னு வரும். இதில் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருநெல்வேலி, வேலூர், அப்புறம் தேனி, கிருஷ்ணகிரி, இந்தந்த சென்டர்ஸில் தமிழ்நாட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 4 சென்டர் தான் இருந்துச்சு. நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஒரு இது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த 4 தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சேலம் வந்திருக்கு, திண்டுக்கல் வந்திருக்கு, கிருஷ்ணகிரி வந்திருக்கு, தேனி வந்திருக்கு. இது எக்ஸாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து டயர் 1, டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. டயர் 1ல் பாஸ் பண்ணால் தான் நம்ம டயர் 2 போக முடியும். டயர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வரும். அதில் 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸு. அது வந்து பார்ட் ஏ. பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அது வந்து 25 கொஸ்டின் 50 மார்க்ஸு. பார்ட் சியில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இது வந்து 25 கொஸ்டின் 50 மார்க்ஸ் வரும். பார்ட் டி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், இதுவும் 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ்க்கு தான். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். அப்புறம் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.50 மார்க், அதாவது ஆஃப் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. இப்போ டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா
கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போத் லாங்குவேஜ்ல இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இப்போ இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். மத்தபடி மத்த பார்ட் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பைலிங்குவல்ல குடுத்துருப்பாங்க. டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேப்பர் 2 டயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ன்னு செப்பரேட்டா பிரிக்கிறாங்க. அதுல செஷன் 1ல ஏ வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டீஸ், பி வந்து ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். 2 பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி 2லயுமே 30, 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டலா 60. உங்களுக்கு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் 180 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் ஏ, பி 2 இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் இருக்கு. டோட்டல் 70. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ்னு வச்சுக்கிட்டா 210 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட். இதுல வந்து 20 கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பாங்க. இப்போ 20 இன்டூ 3 60 மார்க்ஸ் இதுக்கு. அதுக்கப்புறம் செஷன் 2 பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி. அதாவது டைப்பிங் குடுக்கலாம், இல்ல டேட்டாஸ் என்ட்ரி பண்ண குடுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் டைம் அலாட் பண்ணுவாங்க டேட்டா என்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல வந்து 100 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். இது வந்து 200 மார்க்ஸு. அதுக்கப்புறம் பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ். அதுல ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இதுலயும் 100 கொஸ்டின் இருக்கு. 100 இன்டூ 2 200 மார்க்ஸு. இதுல பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி எல்லாத்துக்குமே கம்பல்சரி தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 டயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல செக்ஷன் ஏ, செக்ஷன் பி செக்ஷன் 1, செக்ஷன் 2ன்னு சொல்லிட்டு 2 செக்ஷன் வச்சிருக்காங்க. அதுலயும் உள்ள பார்ட்டா பிரியுது. செக்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா, ஏபி இருக்கும். செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா, ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 இது வச்சிருக்காங்க. இது வந்து எல்லா போஸ்டிங்க்குமே கம்பல்சரி. பேப்பர் 2 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேப்பர் 3 வந்து ஜெனரல் ஸ்டடி. இப்போ பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த அக்கவுண்ட்ஸ், ஆடிட் இது ரிலேட்டடா போற ஜாப்ஸ்க்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். பேப்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீசர், அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீசர் இவங்களுக்கு மட்டும் தான் வந்து பேப்பர் 3 வரும். அத பத்தி டீட்டெயில்ஸா கொஞ்சம் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதாவது எக்ஸாம் முடிஞ்சு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. அத கொஞ்சம் குடுத்துருக்காங்க. while shortlisting the candidate for the post where computer proficiency prescribed via அதாவது போஸ்டிங்க்கு தகுந்த மாரி என்ன டெஸ்ட் ஏதாவது பண்ணணும், ஏதாவது எக்ஸ்ட்ரா இது வேணும் அப்படின்னா கூட அவங்க வச்சு கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. டேட்டா என்ட்ரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2000 வேர்ட்ஸ் அவங்க டைப் பண்ணணும். அதுவும் 15 மினிட்ஸ் டியூரேஷன்ல டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அத வச்சு தான் அவங்க வந்து கேண்டிடேட்ஸ செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதாவது ஜெனரல் அவேர்னஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் வரும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துருக்காங்க. ஆப்டிட்யூட்ல என்னென்ன வரும், அதுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸா சிலபஸ் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு செப்பரேட்டா சிலபஸ் வேணும்னாலும் நான் பிபிடியா ரெடி பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் அத அப்லோட் பண்றேன்.
ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்க்கு போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஃபோட்டோகிராஃப் அதாவது ஃபோட்டோ ஒண்ணு கையில வச்சிருக்கணும். ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அதாவது ஹால் டிக்கெட் நமக்கு குடுப்பாங்க இல்லையா? வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தான் எடுப்போம். அத வந்து எடுத்துட்டு போகணும். இப்போ ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போனா போதும். ஆதார் கார்டு இல்லனா பிரிண்ட் ஆஃப் ஆதார், வோட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்ட், பாஸ்போர்ட், ஐடி கார்டு இஷ்யூட் பை யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆர் ஸ்கூல், எம்ப்ளாயர் ஐடி கார்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஸ்சார்ஜ் புக் ஆர் எனி அதர் photo bearing ஐடி கார்டு issued by சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் நம்ம எடுத்துட்டு போகணும். இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசல்ட் அதாவது எக்ஸாம் எல்லாம் முடிச்சு ரிசல்ட் எல்லாம் முடிச்சு நாம கிளியர் பண்ணிட்டோம். அதாவது நம்ம செலக்ட் ஆக போறோம் அப்படின்னா, அந்த டைம்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஆர்கனைசேஷன்ல செலக்ட் ஆயிருக்கோமோ, இல்ல நம்ம எந்த இது சூஸ் பண்ணியிருக்கோமோ, அங்கருந்து நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இந்த பிஆர்ஓ போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட்டும் வச்சு அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸும் எல்லாம் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னா, மெட்ரிகுலேஷன் அதாவது 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது டிசபிலிட்டி இருந்தால் அது சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக பிலாங்ஸ்டாக இருக்கோ நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இப்போது மோட் ஆஃப் செலெக்ஷனை பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ்னு அப்போ அன்ரிசர்வ்டுக்கு வந்து இவ்வளோ பெர்சன்டேஜில் ரிசல்ட் வந்திருக்கணும். ஓபிசிக்கு எவ்வளோ இருக்குது, மற்ற கேட்டகரிஸ்க்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அன்ரிசர்வ்டு அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா 30% மார்க்ஸ் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கணும். இப்போ ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 25% எடுத்திருக்கணும். ஆல் அதர் கேட்டகரிஸ்க்கு 20% எடுத்திருக்கணும். இப்போ எரர்ஸ் அலவுட் அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கு இல்லையா? இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிங் பண்ணுறது அதில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரைக்கும் வரலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரினா 20% வரைக்கும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரலாம். ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ்னால் 25% வரைக்கும் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். மற்ற கேட்டகரி அதாவது எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அந்த மார்க்கை வச்சு தான் வந்து கேட்டகரி வைஸ் கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணால் எந்தெந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ்க்கு எந்தெந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்களே பார்த்துக்கோங்க பிடிஎஃப்ல. 1லேருந்து 10 இயர்ஸ் வரைக்குமே அந்த டிபார்ட்மெண்ட் பீரியட் இருக்குது. அதாவது அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸை பொறுத்து. ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே இந்த பிடிஎஃப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதிலே காமிச்சிடுறேன். ஏன்னா நாம் அப்ளை பண்ணும்போது எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வரும். அதாவது வீடியோவில் வந்து விசிபிள் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம், தெரியாத மாதிரி காமிச்சிக்கலாம். சப்போஸ் ஏதோ ஒரு சில இடங்கள்ல இல்லை ஒருத்தங்க தெரியாமல் ஏதோ
மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், அதை வச்சு நிறையா ப்ராப்ளம்ஸ், அதை மிஸ்யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். அதனால் நான் இதுலேயே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ், அந்த பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கவங்களுக்கு, டிசபிலிட்டிஸாக இருக்கவங்களுக்கு அவங்களோட இதை பொறுத்து எப்படி வந்து எந்தெந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபார்ம். இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது அங்கே ஓடிபி மூலமாக அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஆதார் கார்டு நம்பரும் நம்ம அதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடியோ, பேனோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சு தான் நம்ம ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து பண்ண முடியும். அதில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், அப்புறம் டிக்ளரேஷன். இதுதான் மெயின். பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. பாஸ்வேர்டு. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்னால் அதுலேயும் வந்து நம்ம ஸ்டடீஸை பொறுத்து இருக்கலாம். டிக்ளரேஷன் ஏன்னா ஒவ்வொரு இதில் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம இதில் கிளியராக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட நேம், அதாவது நம்ம ஐடி ப்ரூஃபில் இருக்க மாதிரி நம்ம நேம் கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, நம்மளோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃபோட்டோ, நம்ம ஜெண்டர் இருந்தங்கிறது கரெக்டாக இருக்கா, இதெல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட 10th சர்டிஃபிகேட் நம்பர், அது மெயின். ஏன்னா அதுதான் இங்கே மெயினாக கேட்பாங்க. உங்களுக்கு கீழே ஃபார்ம் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா. பாருங்கள், இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். யூசர் நேம், பாஸ்வேர்டு, அந்த கீழே கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் அப்படியே ஜூம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸில் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டுட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அதை வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து ஓடிபி வரும். நம்ம ஆதார் கார்டுக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். நம்மளோட நேம் வந்து அதாவது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், எக்ஸாம்பிளுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கிறது 10th மார்க் ஷீட்ஸ் தான். அந்த 10th சர்டிஃபிகேட்டில் நம்ம நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எஸ் இல்லைனா நோ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, வெரிஃபை டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஒவ்வொன்றுக்குமே வெரிஃபைன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெட்ரிகுலேஷன், எந்த இதில் நம்ம படித்தோம், அதாவது 10th வந்து ஸ்டேட் போர்டில் படித்தோமா, சிபிஎஸ்சியில் படித்தோமான்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ரோல் நம்பர் கேட்பாங்க. எப்போ 10th முடித்தோம், 12th எப்போ முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இதுதான் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை கிளியர் பண்ணதுமே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி விசிபிள் ஆகும், அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் க்ரியேஷன் பண்ண போயிடணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு அவங்க அது வந்து பார்த்திங்கன்னா 8 நம்பர்ஸ் இருக்கும், 8 லெட்டர்ஸ் இருக்கணும், அதில் சிம்பிள்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி வச்சுருக்காங்க. 8லேருந்து 25 கேரக்டர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு செக்யூரிட்டி கொஷின் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டகரியில் வரோம், எக்ஸ் சர்வீஸ் மேனா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இதை வந்து பார்த்துட்டு அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி, காண்டாக்ட் டீட்டெயில் ஃபார், இப்போ நம்ம வேறு இந்தியானா ஓகே, இல்லை வேறு கண்ட்ரி அப்படின்னா நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது மோல்ஸ் ஏதாவது தழும்போ, மச்சமோ ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அத வந்து நீங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க டிசபிலிட்டி உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது இருந்தா இருக்குன்னு குடுத்துக்கோங்க. இல்லன்னா இல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு. அப்புறம் பிரசன்ட் அட்ரஸ் சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு இருக்கு. அது எஸ்ன்னா எஸ் குடுத்துருங்க. நோனா நோ குடுத்துட்டு, வேற மாரி இருந்தா மறுபடியும் அங்க கீழ அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, டிக்ளரேஷன். அதாவது நம்ம இவ்ளோ நேரம் நம்ம குடுத்த டீட்டெயில்ஸ் நம்மளோட பெர்சனல் டீட்டெயில், பாஸ்வேர்டு, அடிஷனல் டீட்டெயில்ஸ் நம்ம குடுத்தது எல்லாமே கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி சொல்ற மாதிரி இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல கிளிக் பண்ணிட்டு ப்ரிவ்யூ ஓடிஆர்ன்னு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரிவ்யூ ஓடிஆர் இருக்கு. அதாவது நம்ம குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு டிக்ளேர் குடுத்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஓகே ஆயிடும். இதுக்கு அடுத்து கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அவ்வளோதான். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஜிஎல்க்கு ஃபில் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்னென்னலாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அப்ளிகேஷனுக்கு போயிடலாம். வெப்சைட்ல அப்ளைன்ற இதுல நீங்க சிஜிஎல்னு கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், பார்த்து கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. எப்படி ஃபீஸ் பே பண்ணணும், ஃபோட்டோ வந்து எவ்வளோ சைஸ்ல இருக்கணும், சைன் எவ்வளோ சைஸ்ல இருக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இங்க குடுத்துருக்காங்க. அப்படியே வந்து இது வந்து பைலிங்குவல்ல தான் குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில குடுத்துருக்காங்க. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. கேண்டிடேட் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நியூ ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ். அதாவது நீங்க என்னைக்கு டேட் ஃபில் பண்றீங்களோ, அன்னைக்கு வந்து என்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ, அன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு என்ன ஏஜ்ன்னு சொல்லிட்டு இங்க விசிபிள் ஆகும். ஜெண்டர், கேட்டகரி, டிசபிலிட்டி இருக்கா? அப்புறம் டிசபிலிட்டி இருந்தா என்ன டிசபிலிட்டி? நேஷனாலிட்டி, விசிபிள் மார்க்கு, மெட்ரிகுலேஷன்ல என்ன போர்டு படிச்சீங்க? எந்த இயர் பாஸ் பண்ணீங்க? அதோட ரோல் நம்பர், பெர்மனன்ட் அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ல ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, இமெயில், மொபைல் நம்பர். அதாவது ஓடிஆர்ல நம்ம என்னென்னலாம் ஃபில் பண்ணாமோ அதுதான் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ்ல விசிபிள் ஆகும். ஒன்ஸ் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா போய் ஓடிஆர்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் டீடைல்ஸ், ஹையஸ்ட் எஜுகேஷனல் டீடைல். நீங்க இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? இப்போ 10th வந்து நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12th இருக்கு, யூஜி, பிஜி, பிஎட், எம்ஃபில், இந்த மாதிரி நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுல இக்யூ ஸ்டேட்டஸ், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், நீங்க முடிச்சிட்டீங்களா இல்லையா? முடிச்சிட்டீங்கன்னா எந்த இயர் முடிச்சீங்க, எந்த ஸ்டேட்ல, எந்த யூனிவர்சிட்டியில, எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்க, அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் என்ன, அதோட ரோல் நம்பர் என்ன. இப்போ ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்கன்னா நமக்கு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. இதே காலேஜ் லெவல்ல பாத்தீங்கன்னா நமக்கு சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 1. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு சொல்லி கேட்பாங்க. அது எஸ்ன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னா அதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இங்க எஸ் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 2. இதுல எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப தமிழ்நாடுலயும் மொத்தம் 7 சென்டர் நடக்குது. அதுல வந்து நம்ம 3 சென்டர் ப்ரிஃபரன்ஸா கொடுக்க போறோம். இப்போ ப்ரிஃபரன்ஸ் 1ல வந்து நீங்க சென்னை கொடுத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் 2ல வந்து சேலம், ப்ரிஃபரன்ஸ் 3ல கிருஷ்ணகிரி. அதனால அந்த மாதிரி 3மே 3 விதமா கொடுக்கணும். இப்போ மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அதுல என்ன மீடியம் உங்களுக்கு வேணும்? பைலிங்குவல் நம்ம சொன்னோம் இல்லையா? அதுல இங்கிலீஷ் வேணுமா இல்ல ஹிந்தி வேணுமா நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அதை வந்து கீழே வெரிஃபை மீடியம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அதுல வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கா, விசன்ல டிசபிலிட்டி இருக்கா? இருக்குன்னா இருக்கு, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாவே டிசபிலிட்டிஸ் பத்தி தான். என்னென்ன டிசபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே எஸ் நோன்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரிஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிசபிலிட்டிஸ் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க அப்ளை பண்றீங்களா? அதுக்கு தகுந்த மாரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்க அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தா எஸ் குடுத்துக்கோங்க. அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு எஸ் குடுத்துக்கோங்க. நீங்க அப்ளை பண்ண போற போஸ்ட்ட பொறுத்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். ஃபோட்டோ வந்து ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதுவும் அவங்க சொன்ன சைஸ்ல அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ண போற ஃபோட்டோவும் நம்மளோட ரியல் ஃபேஸும் ஒண்ணான்னு அவங்க கம்பேர் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க மொபைல்ல மை எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அத வந்து டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, லாகின் பண்ணிக்கோங்க உங்க மொபைல்ல. அதுக்கப்புறம் அத ஓப்பன் பண்ணி, நீங்க உள்ள டேஷ்போர்ட் போயிட்டு, அதுல மை அப்ளிகேஷன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா சிஜிஎல் அது வந்து ஓப்பன் ஆகும். அதுல ஆதார் வெரிஃபிகேஷன் பேஜ்ன்னு சொல்லிட்டு, உள்ள கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா, அதுல ஒரு செல்ஃபி எடுக்கிற மாரி ஒரு கியூஆர் ஸ்கேன் ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். அதுல உங்க ஃபேஸ் வந்து நல்லா கிளியரா விசிபிள் ஆகுற மாதிரி வச்சு, நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அது வந்து வெரிஃபை பண்ணும். நீங்க அப்லோட் பண்ண ஃபோட்டோவும் உங்களோட ரியல் ஃபேஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ். அது கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட் என்னன்னா ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். அதுவுமே அவங்க குடுத்திருக்க சைஸ்ல அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. அவ்வளவுதான் இதோட நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்கும் அப்படின்னா, நீங்க இத வந்து பிரிண்ட் வேணுமா? உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அது வந்து நம்ம ஃபுல்லா எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும் அந்த ப்ராசஸ். இதுலனா இப்ப நம்ம அப்லோட் பண்ணல. எதுவுமே நம்ம சும்மா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் பார்த்திருக்கோம். சோ அதனால நீங்க அதுல வந்து பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்ம டிசபிலிட்டிஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிஸ்லாம் செப்பரேட்டா பார்த்தோம் இல்லையா? அந்த டிசபிலிட்டிஸ்க்கு ஒரு சில அப்ரிவியேஷன்ஸ் ஃபார்ம் அவங்க யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா நீங்க குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே அவங்க குடுத்துருக்காங்க. அதோட அப்ரிவியேஷன்ஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு கீழ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கிட்டத்தட்ட 66 இருக்குன்னு நெனைக்கிறேன். நாம் பார்க்கலாம் இருங்க. லாஸ்ட்ல வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிரும். 66ன்னு தான் பார்த்த ஞாபகம். மொத்தம் இதுல சாரி 71 போஸ்டிங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு அப்ரிவியேஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அப்ரிவியேஷன் ஃபுல் ஃபார்ம் வந்து இங்க இந்த பேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 101ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன், அப்புறம் டிசபிலிட்டீஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே டிசபிலிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேட்டகரி இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கை இருக்கும், ஒரு கால் தான் இருக்கும். இல்ல ஐ சைட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி, அதுல சைன் வாங்கியிருக்கணும். இப்ப மெடிக்கல் சர்டிஃபிகேட்னா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட, கவர்மெண்ட்ல இருக்க டாக்டர் கிட்ட கிரீன் சைன்ல சைன் வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாவே அதுதான் இருக்கு. வேணுங்கிறவங்க இத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப் ஓட லிங்கையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்றேன். அவ்வளவுதான். இப்போ இந்த வீடியோல நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல்லோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும், அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றோங்கிறதையும் நம்ம இதுல வந்து பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுல வந்து நெறைய விதமான போஸ்டிங்ஸ் இருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நான் அது வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷனா ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே ஒவ்வொன்னு இது வச்சிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸுக்குமே ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸும் நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்குமே வந்துட்டு
பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரீஜனுக்கு ரீஜன் சேஞ்ச் ஆகுது. இப்போ சென்ட்ரல் ரீஜன்ல ஒரு மாதிரி, ஈஸ்டர்ன்ல ஒரு மாதிரி, வெஸ்டர்ன்ல ஒரு மாதிரி. அதுக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாவே புரியும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள கைட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் பத்தின டீட்டெயில்ஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ அவங்களுக்கு ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.